அதிமுக பாஜக கூட்டணி தமிழ்நாட்டிற்கு எதிரான கூட்டணி என திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி விமர்சித்துள்ளார். திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி சட்டமன்ற தொகுதியில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் ரூபி மனோகரனை ஆதரித்து பரப்பாடி காமராஜர் சிலை அருகில் திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி பிரச்சாரம் மேற்கொண்டார். ரூபி மனோகரனுக்கு கை சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என பொதுமக்களிடம் வேண்டுகோள் விடுத்தார். ஏஐ பிளாட்ஃபார்ம்ல தான் நிறைய கருத்துக்களை கேட்டு வாங்கணும். எங்களுக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று கேட்கும் பொழுது உரிமையோடு வந்து உங்களை வாக்கு கேட்கிறோம். மக்களுக்கு தந்திருக்கக்கூடிய வாக்குறுதிகளை எல்லாம் நிறைவேற்றி தந்திருக்கிறோம் என்ற அந்த உரிமையோடு வந்து உங்களிடம் வாக்கு கேட்கிறோம். எங்களுடைய முதலமைச்சர் இங்கே இருக்கக்கூடிய சகோதரிகளுக்கெல்லாம் மகளிர் உரிமை தொகையாக 1000 ரூபாய் தருகிறேன் என்று சொன்னார். அதை நிறைவேற்றி இன்னைக்கு 1,31,00,000 சகோதரிகள் அதை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் என்று உரிமையோடு வந்து வாக்கு கேட்கிறோம். ஆனால் எதிரணியிலே இருக்கக்கூடிய அதிமுக பிஜேபி என்ற கூட்டணி தொடர்ந்து மக்களுக்கு எதிராக ஒரு கூட்டணியை உருவாக்கி இருக்கிறார்கள். இந்த நாட்டுக்கு எதிரான ஒரு கூட்டணி, தமிழ்நாட்டுக்கு எதிரான ஒரு கூட்டணி. தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நிதியை பிஜேபி கொடுக்கறதே கிடையாது. அவங்களோட தான் அதிமுக கூட்டணி வச்சிருக்கு. தமிழ் பெருமைகளுக்கு எதிரான கூட்டணி, தமிழ் மொழிக்கு எதிரான கூட்டணி, தமிழ் பிள்ளைகளுக்கு எதிரான கூட்டணி, மாநில உரிமைகளுக்கு எதிரான கூட்டணி என்பதை புரிந்து கொண்டு இந்த தேர்தலிலே அவர்களுக்கு சரியான பாடத்தை நாம் சொல்லித்தர வேண்டும் 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 என்று உங்களையெல்லாம் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன்.